வணக்கம். செல்வம், புகழ், கீர்த்தி இதனுடைய நிலையாமையை அழகாக 2 வரிகளில் தாயுமானவர் சொல்லுகிறார். நாடும் நகரமும் நிசான் நாட்டிய பாளையமும் ஈடு செய்யுமோ முடிவில் எந்தாய் பராபரமே. மன்னர்கள் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் தெரியும் எத்தனை நாடு எத்தனை நகரங்கள் வைத்திருந்தார்கள். நிசான் கொடி, பாளையம் படை, எத்தனை படைகள், அதற்கு எத்தனை கொடிகள் இருந்தன. அவர்கள் வாழும் போதெல்லாம் நினைத்தது என்ன? இதெல்லாமே சாஸ்வதமாக நிரந்தரமாக தங்களோடு தங்கிவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் யமதர்மராஜா வரும்போது இதெல்லாம் கொடுத்துடுறேன், எனக்கு உயிர் பிச்சை கொடுனாக்க நடக்குமா? சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு, செல்வத்தில் மனிதன் வாழலாம், ஆனால் அதில் கட்டுண்டு இருந்து விடக்கூடாது. தாயுமானவர் பகவானை தாயின்னு சொல்றாருங்க. தாயே, என்னை செல்வம் என்ற இந்த மயக்கத்தில் இருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு அவர் சொல்றாரு. சுவாமி சித்பவானந்தர், தாயுமானவர் பாரதத்தின் பொக்கிஷங்கள்.